தம்பி, ஒரே பொண்ணு கல்யாணம் சும்மா தட்ட புட்டெல்லாம் நடந்துடணும். யார் வீட்லேயும் இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கணும். அவர் தான் சொன்னார், தம்பிக்கிட்ட பொறுப்பு படிச்சுட்டா சூப்பராக நடத்தி கொடுத்துருவாரு கல்யாணத்தை அப்படின்னு. பணம் முன்ன பின் ஆகிறத பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, நமக்கு கல்யாணம் சூப்பராக நடந்து முடியணும். சரி சொல்லுங்கள் தம்பி, ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு யாரை பிடிச்சிருக்கீங்க? அது மெட்ராஸில் இருந்து ஆள் வந்துடுவாங்க. எங்கே? மெட்ராஸில் இருந்தா? ஏது இந்த சினிமா? ஆமாம் ஆமாம் அவங்க. ஓகே 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 ஓகே. அப்புறம் தம்பி, சாப்பாடு தான் முக்கியம். கேட்ரிங் யாரை புக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏது இந்த டிவிலெல்லாம் வருவாரே அவரோடதுங்களா? சூப்பராக பண்ணிடுவாருங்க, பிரச்சனை இல்லை. சரி, சாப்பாடு ஓகே, பரிமாறுறது இன்னும் முக்கியம் இல்லையா? அது யார் பண்ணுவா? கொடுவாயூர் பெண்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கேரளா ட்ரெஸ்ஸில் வந்து ட்ரெடிஷ்னலாக பரிமாறுவாங்களே. ஓகே ஓகே, அருமையாக பண்ணுறீங்க தம்பி. நான் கூட போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் தம்பி, அங்கேயும் இவங்க தான் வந்திருந்தாங்க. அவங்களோட சர்வீஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு தம்பி. இன்னும் எங்கேனாலும் அவங்களே புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்பீடாக டக்குன்னு அடுத்த ஆளுக்கு உட்கார வைக்கிற அளவுக்கு இலையெல்லாம் எடுக்கணும். அதுக்கு யாரை ஒப்படைச்சிருக்கீங்க வேலையை? அதுக்கு கரூரில் ஆள் இருக்காங்கய்யா, ஒருத்தர் தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாருங்க. இலை எடுக்கிற ஆளுங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அதில் படுத்து உருள்ற ஆளுகளை பற்றி பேசலை. இன்னும் கிறுக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கிற. இலையை எடுக்க சொன்னால் அவங்க வந்து இலையெல்லாம் விரித்து போட்டு அதில் பரப்பரன்னு உருளுவாங்களே, அவங்கள ஏன்பா புக் பண்ணிட்டு வந்திருக்கிற? இதுதான் எங்களோட பழக்கம் பாரம்பரியம், இதில் நாங்கள் உருண்டோன்னே எங்களோட குடும்பமே செழிக்கும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அதில் ஒருத்தன் சொன்னால் 5 வருஷத்துக்கு முன்னாடி உருண்டை எங்கள் ஒரு அண்ணனுக்கு கேரளா லாட்ரி எல்லாம் விழுந்துச்சுன்னுலாம் சொல்லிட்டு இருந்தான். அதில் உருண்டை ஒரு பையன் காலேஜே படிக்காமல் கலிஃபோர்னியாவில் ஐடி கம்பெனியில் பெரிய இடத்துல இல்லை வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இப்படி எல்லாம்ல சொல்லுவாங்க. அவங்கள ஏன்பா கூப்பிட்ட? என்னப்பா நீ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிட்டு இந்த இலை எடுக்கிற விஷயத்தில் மட்டும் கோட்டை விட்டுட்டு உன்னை வச்சு என்ன பண்ணுறது? சரிங்க தம்பி, அமுச்சு விட்டுட்டு நம்ம முதல்ல இலை எடுக்கிற விஷயத்தை பற்றி பேசலாம். வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க. ஒரு கடமை இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. ஏன் அதை அவரோட பிறப்புரிமையாக கூட வச்சுக்கலாமே. அதில் அவருக்கு தனிப்பட்ட உரிமை இருக்குது. அவர் போய் உருளலாம், அவரோட குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து உருளலாம். யாரும் ஒரு வார்த்தை கேட்க போகிறதில்ல. கூப்பிட்டு நீ அப்படி உருள்றது தப்புப்பா அப்படின்னு சொன்னது நாங்களா? ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அது பண்ணுறது தப்பு அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அங்கே போனப்போ 2 ஜட்ஜு, டேய் இதெல்லாம் ஒரு பொழப்பா, போய் எங்கேயாவது படித்து உருப்படுற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி பொட்டணியில் தட்டி அனுப்பியிருக்காங்க. அதையே படித்தவங்க கரெக்டாக விஷயத்த சொல்லியிருக்காங்க, நிப்பாட்டிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்மளுக்கு அப்படி உருளாமல் என்னடா பண்ணுறதுன்னு தெரியுமா, உடம்பெல்லாம் வீங்கி தடிப்பாக அரிப்பெடுத்து சுற்றிட்டு இருந்திருக்காரு. அதனால அண்ணா உடனே கிளம்பி கோர்ட்டுக்கு போயிட்டு, ஐயா எனக்கு உடம்பெல்லாம் தடிப்பாக இருக்குது, இதுக்கு நான் உருண்டேன்னா சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்பா வைத்தியம் பண்ணி பார்த்தியா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க நான் எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு, புத்த மண் எடுத்து மொத்த உடம்புலையும் தேய்ச்சி கூட பார்த்துட்டேன், ஒன்றுமே சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு இருக்கிற ஒரே வழி, அவள் சாப்பிட்டு வச்ச எச்ச இலையில் இருக்கிற அந்த பிரசாதத்து மேலே உருண்டு புரண்டு எந்திரிச்சிட்டேன்னா எல்லாமே ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படியே தெக்கையும் விளக்கையும் கிழக்கும் மேய்க்கும் எல்லாம் சேர்ந்து உருளுன்னு உருண்டு எந்திரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பிரச்சனையும் தீந்துரும். அதனால நீங்கள் அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த பெட்டிஷனரின் பெட்டிஷனை கருணையோட பார்த்த அந்த ஜட்ஜு என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு இருக்கிற சாபத்தையும் பிரச்சனையும் நான் கருணையோடு கேட்டுக்கிட்டேன், அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா எது உங்களுக்கு பரிகாரம்னு படுதோ அந்த பரிகாரத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே பக்கத்தில் இருக்கிறவ என்ன சொல்லிப்பாரு, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2 ஜட்ஜுங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, பார்த்து பேசுங்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது ஒரு பழக்க வழக்கம், அதாவது கஸ்டம்ஸ். இந்த கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு கஷ்டம் வருது அப்படிங்கிறதுக்காக கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோன்னா நமக்கு கஷ்டம் அதிகரிக்கும். இப்படி இந்த கஷ்டத்தை கம்மி பண்ணுறதுக்காக கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அதனால இவருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை கருணையோடு எடுத்து அந்த கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு இவருக்கு அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இவரே சொல்லியிருக்காரு, இதுக்கு எதுக்குங்க எங்கிட்ட வந்து அனுமதி கேட்குறீங்க, நீங்களே போய் உருள வேண்டியதானே, யார் கேட்க போகிறா
அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட முன்னோர்கள், உங்களோட ஆதியாதியர்கள், உங்களோட மூத்தோர்கள் வழக்கமா பண்ணிட்டு இருந்ததுல நீங்க பண்றது ஒரு தப்பும் கிடையாது. இதுக்கு ஸ்பீக்கர் வச்சு மட்டும் ஆட்களை கூப்பிட்டுறாதீங்க, அதுக்கு போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்பா நீ உருளக்கூடாது அப்படின்னு சொல்லி யாராவது தடுத்தாங்களா, இல்லை கையை பிடிச்சி இழுத்தாங்களா? எதுவும் பண்ணல. உங்களோட தனிப்பட்ட வெறுப்புக்குள்ள எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த கருமத்தை என் தாத்தனோட இருந்து எல்லாருமே பட்டையை கிளப்பிட்டு உருளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத எல்லாரும் நீ பண்ணணும் எங்க கிராமத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்ற இடத்துல தான் எங்களுக்கு ஒரு கேள்வி வருது. இந்த உருளலுக்கு எந்த தடையும் சொல்லிடக்கூடாது, எனக்கு மட்டும் சுயமரியாதை இல்லாம இருக்கக்கூடாது, என் கிராமத்துக்கும் அந்த சுயமரியாதை இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அங்கதாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 5-6 வருஷமா அந்த விஷயத்த நிறுத்தி வச்சதுனால அதுக்கப்புறம் யாருமே உருளவே இல்லை. அதனால இப்ப ஏதாவது சாமி குத்தமாச்சா? அப்படி ஏதாவது இருந்தா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா நியூஸ் பேப்பர்ல எதுவும் நாங்க அப்படி கேள்விப்படவே இல்லை. ஆத்தா கோபத்துக்கு ஆளாகி எல்லா மக்களோட மூஞ்சிலையும் புள்ளியா வந்துருச்சா என்ன? இல்ல மழையே பெய்யாம அந்த நன்சை நிலங்கள் எல்லாமே கரிசல் காடா போயிருச்சா? இல்ல படிக்கிற பசங்களுக்கெல்லாம் படிப்பு வராம ஃபெயிலாகி கீழாகி ஏதாவது போயிட்டாங்களா? காலேஜுக்கு போற பிள்ளைங்கெல்லாம் காலேஜுக்கு போகாம எல்லாம் மேரேஜ் ஆகி போயிட்டாங்களா? இந்த 6 வருஷமா என்ன சாமி குத்தம் உங்க ஊருக்குள்ள நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல. அதாவது எவனோ சாப்பிட்ட இலையில எவனோ உருண்டா அவனுக்கே இவ்வளவு நன்மை கிடைக்குதுன்னா சாப்பிட்டவனே அவன் இலையில விழுந்து நன்மையை வாங்கியிருப்பான்ல. ஏன் சாப்பிட்டவன் எவனோ நான் இந்த இலையில எல்லாம் உருள மாட்டேன், எனக்கு இந்த நன்மையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்களா? இல்ல சாப்பிட்டவர்களோட முன்னோர்களுக்கு இந்த பழக்கமே இல்லையா? அது என்ன உங்களோட முன்னோர்களுக்கு மட்டும் இப்படி ஒரு பழக்கத்தை கெட்டியமா புடிச்சு வச்சிருக்காங்க? பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்க அப்பா ஒரு நிமிஷம் கூட விடாம உருண்டுகிட்டே இருந்திருப்பாரு போல. சின்ன வயசுல அதுக்குள்ளேயே தான் உருண்டு விளாண்டுருப்பாரு போல. இப்படி தலைமுறையா உருண்டு புண்ணியத்தை சேர்த்திருந்தாங்கன்னா டெஸ்லாவோட ஓனர் எலன் மஸ்கா தானே இருந்திருக்கணும். நீங்க எலன் மஸ்கா இல்ல அவருக்கும் வேலையா? ஒருவேளை நவீன் 10th 12th BA MA MPhil இப்படி எல்லாம் படிச்சிருந்தாருன்னா நீ இலையில உருண்டை நல்லா படிச்ச, உன் கூட படிச்ச ஒரு பையன் உன்னை விட அதிகமா மார்க் எடுத்திருப்பான்ல, அவன் இலையில உருண்டானான்னு ஒரு கேள்வி கேட்டீங்களா? அதாவது உங்க கிராமத்துக்காரங்க இல்ல, பக்கத்து கிராமத்துக்காரங்க. அந்த தம்பி எங்கேயாவது உருண்ட மாதிரி ஏதாவது படிச்சிங்களா என்ன? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என்னமோ நந்தினின்னு ஒரு பிள்ளை 600க்கு 600 மார்க் எடுத்துச்சு. அந்த புள்ள எல்லாத்தையும் படிச்சு தான் வாங்குச்சு, இலையில உருண்டு பிறண்டெல்லாம் வாங்கவே இல்லை. இந்த பரிதாபங்கள்ல சொல்ற மாதிரி ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ, இல்லை ஒருவேளை அப்படித்தான் இருக்குமோ, உனக்கு எப்படித்தான்ப்பா இருந்துச்சு, உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை, இந்த கருமத்தை தூக்கிட்டு கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கீங்களே. கடந்த 67 ஆண்டுகளா ஆண்ட காங்கிரஸ் கட்சி 50 லட்சம் கோடிய கடனை வச்சுட்டு போச்சு. கடந்த 10 வருஷமா ஆண்ட பிஜேபி 150 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்கு. அதுக்கு எதிராக எங்கேயாச்சும் கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? நவீனோட பெரியப்பா பையன் முதுகலை டாக்டர் படிக்கிறதுக்கான ரிசர்வேஷனை ஒன்றிய அரசு இல்லைன்னு சொல்லிச்சு. அதுக்கு எதிராக ஏதாவது கோர்ட்டுக்கு போனீங்களா நீங்க? நம்ம கொரோனா டைமில் கூட நார்த் இந்தியாவிலேருந்து வந்து இவ்வளோ நாளாக இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவங்கள எல்லாருமே இங்கேருந்து நடந்தே அவங்க ஊருக்கு போனாங்க. யாரும் இலையில உருள்றதுக்காகலாம் போல, சோத்துக்கு கூட வழி இல்லாம தான் திண்டாடிட்டு போனாங்க. இதெல்லாம் பார்த்துட்டும் தின்னு போட்ட எச்ச இலையில உருள்றது தான் பெருமைன்னு பேசிட்டு இருக்கிறீங்களே, எதுக்குத்தான் படிச்ச? இந்த தம்பி படிச்சிருந்தாலும் எச்ச இலையில உருளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பையன் கோர்ட்டுக்கு போயிருக்கான். என்ன முட்டாள்தனம் அப்படின்னு நமக்கு தோணனா அது தப்பு. இன்னும் நான் சாப்பிட்ட இலையில தான் நீ உருண்டே ஆகணும்னு ஏதோ ஒன்று மூளைக்குள்ள சொல்லிட்டே இருக்கு. அதை இப்போ சட்டபூர்வமும் சேர்த்து சொல்ல வச்சிருக்கு. இலையில உருண்டே ஆகணும் அப்படிங்கிறது இங்கே சட்டம் இல்லை, இலையில உருண்டா தடுக்க கூடாதுங்கிறது தான் இப்போ சட்டமாக்கப்பட்டிருக்கு. நம்ம எப்போ சுயமரியாதையோட இலை எடுக்க கூட முடியாது, வேணா நீ எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்கிறோமோ அப்போதான் சட்டம் போடணும்னு சொல்லி வந்த அந்த பையனும் திருந்துவான், சட்டம் போட்டவங்களும் திருந்துவாங்க.
அதுக்கு நமக்கு தேவை சுயமரியாதை கல்வி. அது தமிழ்நாட்டில் நிறையாவே கிடைச்சிட்டு இருக்குது. நம்ம இதை இன்னொரு வாய்ப்பாக எடுத்து இன்னும் தீவிரமாக முன்னேறலாம். சரிங்க, நவீனுக்கு நம்ம ஒரு வகையில் நன்றி சொல்லிடலாம். அந்த இத்து போன பழக்கத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தியிருக்காரு. இன்னும் அந்த மக்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம தீவிரமாக பேசணும்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோதான். அதனால அடுத்த 2 நாளைக்கு இந்த எச்சலை நவீனை அம்பலப்படுத்துறது நம்ம வேலையாக எடுத்து பண்ணலாம். உருள் இருக்கு இல்லைங்க, அதை எடுக்கிறதுக்கே மக்கள் இல்லைன்னு அவங்க புலம்போணும், அவ்வளவுதான். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த நவீனுக்கு நன்றியை சொல்லி எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.